ப்ரைஸ் த லார்ட். அ மினிட் வித் ஜீசஸில் உங்களை நான் இன்றைக்கி வரவேற்கிறேன். இன்றைக்கி பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. இது எங்கே இருக்குது பைபிளில் அப்படின்னு சொன்னால், எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் இருக்குது. எதுக்காக இப்போ இந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், யூதா மக்கள் எல்லாரும் பாபிலோனில் அடிமைகளாகி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார், இனிமே நமக்கு எதுவும் அவர் செய்ய மாட்டார், நம்ம எல்லாரும் இப்படியே காய்ந்த எலும்புகளாக ஆகிட்டோம், இனிமேல் எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்லை, நம்ம இப்படியே சாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப புலம்பி தீர்த்துட்ருக்காங்க. அப்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறார். அதுக்காக அவர் அழைத்த மனிதர் தான் எசேக்கியேல். இப்போ எசேக்கியேல் யாருன்னா ஒரு ப்ராஃபட்னா கடவுளுடைய வார்த்தைகளை மனிதர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ப்ராஃபட்ஸ்னுடைய வேலை. அப்போ என்ன செய்தி கடவுள் சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த செய்தியை அவர் ஒரு காட்சியின் வடிவில் அவர் காமிக்கிறார். அந்த காட்சி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய ஆவி இந்த எசேக்கியேலை தூக்கி கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் விடுது. அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குன்னா, முழுக்க எலும்புகளால் நிறைஞ்சிருக்கு. அந்த எலும்புகளும் எப்படி இருக்குன்னா, இதோட எலும்பு தனியாக, கை தனியாக, முழங்கையோட இருக்கிற எலும்புகள் தனியாக, இந்த ஷோல்டரோட எலும்பு தனியாக, கழுத்து தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக, முட்டி தனியாக, இந்த மாதிரி எல்லாம் சிதறி எல்லா பக்கமும் எலும்புகளாக கிடக்கு. ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு, அதில் பல 100 பல 1000 எலும்புகள் அங்கே கிடக்குது. அப்போது ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிர் பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எசேக்கியேல் சொல்கிறாரு, தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த எலும்புகளுக்கெல்லாம் நீ இறைவாக்கு உர. என்ன உரைக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய எலும்புகளின் மேல் நரம்புகளை நான் உண்டாக்குவேன், அந்த நரம்புகளை மூட நான் சதைகளை உண்டாக்குவேன், அந்த சதைகளின் மேலே தோலை நான் உண்டாக்குவேன், உங்களுக்கு ஒரு புது உடல் நான் தருவேன், உங்களுக்கு நான் உயிர் மூச்சு கொடுப்பேன், நீங்களும் முழு மனிதர்களாவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உர அப்படின்னு சொல்கிறாரு. எசேக்கியேலும் அவர் சொன்னதை போல் அப்படியே இறைவாக்கு உரைக்கிறார். அவர் சொல்லி முடிக்கக்குள்ள டக்குன்னு அந்த எலும்புகள்லாம் என்ன ஆகுது, ஒன்றோட ஒன்று உரசி கையோட கை சேருது, எலும்புகளோட எலும்புகள் சேருது, ஷோல்டர் தலையோட உடம்பு சேருது, இப்படி எல்லாம் சேர்த்து ஒரு முழு உடலாக அந்த இடத்துல கிடக்க ஆரம்பிக்குது. நிறைய உடல்களாக இப்போ கிடக்கு, ஆனால் உயிர் இல்லை. அப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதுக்கு உயிர் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லு, நான் உயிர் உண்டாக்குவேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் உயிர் உண்டாக்குறாரு. இப்போது இந்த உயிர் உண்டாக்கின இந்த எலும்புகள் எல்லாம் இப்போ உயிர் பெற்று முழு மனிதர்களாக எழுந்து நிற்கிது. எப்படி நிற்கிதுன்னா, படையில் நிற்கிற சோல்ஜர்ஸை போல் அவ்வளோ பெரிய மக்களாக அந்த இடத்துல அவங்க மாறி நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது போல் நான் இஸ்ரேல் மக்களையும் உயிர் பெற செய்து புது வாழ்வு கொடுத்து அவங்கள மறுபடியும் நான் ஜெருசலேமுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு நீ போய் அவங்களுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு ஒரு வாக்கை சொல்லி கொடுக்குறார். இப்படி சொல்லும்போது அந்த மக்கள் எல்லாம் நானே தலைவராகிய ஆண்டவர் அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இதுக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன தொடர்பு படுத்தி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போது நம்மளை சுற்றி நம்ம மனுஷன்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய கணவர், மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தையர், இப்படி ஒருத்தரும் நம்மளை சுற்றி உறவுகள் இருக்குது. கணவனுக்கு பிடித்த மாதிரி மனைவி இருக்கிறதில்ல, மனைவிக்கு பிடித்த மாதிரி கணவன் இருக்கிறதில்ல, பிள்ளைகளுக்கு பிடித்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கிறதில்ல, பெற்றோர்கள் சரியில்லையேன்னு பிள்ளைகள் நினைப்பாங்க. ஸோ ஒருத்தரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உலர்ந்த எலும்புகள் தான். அப்போ நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும்போது, இவங்க நமக்கு சரியாக இல்லையே அப்படின்னு நீங்கள் மனசு வருத்தப்படும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா, இறைவாக்க உரைக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து படிக்கணும். அவங்களுக்காக நீங்கள் படிக்கணும். அவங்களுடைய அந்த உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே நீங்கள் திருப்புங்க, நீங்கள் மாற்றுங்க, புது உயிர் கொடுத்து அவங்களுக்கு புது வாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த உலர்ந்த எலும்புகளும் தலைவராகிய ஆண்டவர்னால் அவங்க எல்லாரும் உயிர் பெறதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் என் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்ப்பீங்க. செய்து பாருங்களேன். ப்ரைஸ் தி லார்ட்.